எபிரெயர் 4வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியர் யாருன்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டின் காலத்துல அநேக ஆசாரியர்கள் இருந்தாங்க. அந்த ஆசாரியர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவங்க. அவங்க எல்லாருக்கும் முக்கியமான ஆசாரியர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் பிரதான ஆசாரியர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அநேக பாடுகளை பட்டு சோதிக்கப்பட்டாரு. ஆனா அதன் மத்தியில கூட அவர் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு. எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம் எடுத்தவராக காணப்பட்டாரு. இன்னைக்கு நம்மளும் அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு வாழ்ற இந்த காலகட்டத்துல அநேகம் தரம் நம்ம சொல்றது என்னன்னா, ஆண்டவருக்கு என்னுடைய பாடுகளை குறித்து அவருக்கு தெரியல போல, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு. ஆனா நம்முடைய ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்து வந்த காலத்துல எல்லா பாடுகளையும் பட்டு அதோட வலிகளையும் உணர்ந்த தேவன். அது மட்டும் இல்ல, ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்து வந்த காலத்துல பரிசுத்தம் உள்ளவராகவும் வாழ்ந்தாரு. ஆண்டவர் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளும் ஜெயம் பெற்றவர்களா வாழ ஆண்டவர் ஆசைப்படுறாரு. இன்னைக்கு நம்மளும் சில பாடுகள் வழியா, சில பாவ வாழ்க்கையின் வழியா நம்ம கடந்து போலாம். ஆனா அதில் எல்லாவற்றிலும் இருந்து நம்ம ஜெயம் பெற்றவர்களா வாழ்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரு. நமக்கு பிரதான ஆசாரியரா அவர் நம்ம கூட இருந்து அவர் நமக்கு போதித்து ஏசப்பா நமக்கு வழிகாட்டுவாரு. அவரை விசுவாசிங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.